உலகின் மிகப்பெரிய வெப்பமண்டல பாலைவனம் எது? விடை சகாரா பாலைவனம். விடை சகாரா பாலைவனம். ஆப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி மற்றும் எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படும் நதி எது? நைல் நதி. உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு எங்கு காணப்படுகிறது? விடை ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவின் தென்பகுதியில் காணப்படும் பாலைவனம் எது? கல்ஹாரி பாலைவனம். புவியியல் வரைபடங்களை உருவாக்கும் அறிவியல் கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவியியல் வரைபடங்களை உருவாக்கும் அறிவியல் கலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை கார்டோகிராஃபி. விடை கார்டோகிராஃபி. புவி மாதிரி மற்றும் வரைபடங்களில் கிழக்கு மேற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் யாவை? அச்சக்கோடுகள். விடை அச்சக்கோடுகள். புவியின் மையப்பகுதியில் செல்லும் 0 டிகிரி அச்சக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலநடுக்கோடு. விடை நிலநடுக்கோடு. நிலநடுக்கோட்டிற்கு செங்குத்தாக வடக்கிலிருந்து தெற்காக வரையப்படும் கற்பனை கோடுகள் தீர்க்க கோடுகள். விடை தீர்க்க கோடுகள். இங்கிலாந்தின் கிரீன்விச் வழி செல்லும் தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதன்மை தீர்க்க கோடு. இந்தியாவின் திட்ட நேரம் எந்த தீர்க்க கோட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? இந்தியாவின் திட்ட நேரம் எந்த தீர்க்க கோட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? 82 டிகிரி 30 மினிட்ஸ் கிழக்கு தீர்க்க கோடு. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் திட்ட நேரத்தை விட எவ்வளவு முன்னதாக உள்ளது? 5 மணி நேரம் 30 நிமிடங்கள். வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிக்கும் நீர்ச்சந்தி எது? விடை பேரிங் நீர்ச்சந்தி. மண்ணியல் என்பது எதனை பற்றிய படிப்பாகும்? மண் உருவாவதை பற்றிய படிப்பு. இக்னீசியஸ் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? இக்னீசியஸ் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் மொழி. மிக குறைந்த வெப்பம் மற்றும் மிக குறைந்த பகல் பொழுதை கொண்ட துருவ பகுதிகள் எந்த மண்டலத்தின் கீழ் வருகின்றன? விடை உறைபனி மண்டலம். விடை உறைபனி மண்டலம். உலகிலேயே மிக வறண்ட பாலைவன பகுதியான அட்டகாமா பாலைவனம் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? விடை தென் அமெரிக்கா. மனிதனால் உருவாக்கப்படும் இடர்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எது? அணுசக்தி விபத்துக்கள், ரசாயன கசிவு. செர்னோபில் அணு பேரழிவு 1986 தற்போதைய எந்த நாட்டில் நிகழ்ந்தது? உக்ரைன். தற்போதைய எந்த நாட்டில் நிகழ்ந்தது என்று கேட்டதனால விடை உக்ரைன். தற்போதைய எந்த நாட்டில் நிகழ்ந்தது என்று கேட்டிருக்கிறதுனால உக்ரைன் தான் சரியான விடை. 1986 போது சோவியத் ரஷ்யாவில் இந்த நிகழ்வு நடந்தது. பின்னர் சோவியத் ரஷ்யா சிதறுண்டு உக்ரைன் தனிநாடாக மாறியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். புதுப்பிக்க இயலாத வளம் என்ற பிரிவின் கீழ் வருவது எது? பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரி. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை மார்ச் 15. இந்தியாவில் தேசிய நுகர்வோர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை டிசம்பர் 24. உலகின் மிக நீளமான மலைத்தொடரான ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது? விடை தென் அமெரிக்கா. உலக வரைபடத்தை முதலில் வரைந்த கிரேக்க புவியியலாளர் யார்? உலக வரைபடத்தை முதலில் வரைந்த கிரேக்க புவியியலாளர் யார்? அனக்சி மாண்டர். விடை அனக்சி மாண்டர். வட அமெரிக்காவின் மிக உயர்ந்த சிகரம் எது? விடை மெக்கின்லி சிகரம். விடை மெக்கின்லி சிகரம். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது? உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது? விடை கியூபா. புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன? சீஸ்மோகிராப். புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் என்ன? சீஸ்மோகிராப். ஏற்கனவே அதோட தீவிரத்தை பதிவு செய்யும் கருவி எதுன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு தான் ரிக்டர் அளவுகோல் என்பது சரியான விடை. இப்போ பதிவு செய்யும் கருவி சீஸ்மோகிராப். புவியின் மேலோட்டில் ஏற்படும் திடீர் நகர்வு அல்லது அதிர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலநடுக்கம். சரியான விடை நிலநடுக்கம்.
மேக்மா புவியின் மேற்பரப்பிற்கு வந்து லாவாவாக வெளியேறும் துளை அல்லது பிளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை எரிமலை வாய். உலகின் பசிபிக் நெருப்பு வலயம் எதனுடன் தொடர்புடையது? எரிமலைகள் மற்றும் நிலநடுக்கங்கள். மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படும் எரிமலை எது? விடை ஸ்ட்ராம்போலி. இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு செயல்படும் எரிமலை எங்குள்ளது? அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள பாரன் தீவு. விடை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள பாரன் தீவு. தமிழ்நாட்டில் 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரழிவு ஏற்பட்ட நாள் எது? விடை டிசம்பர் 26, 2004. மனிதவள மேம்பாட்டை அளவிடும் குறியீடு எது? HDI. அணு ஆற்றல் தயாரிக்க இந்தியாவில் பயன்படும் முக்கிய தாது எது? யுரேனியம் மற்றும் தோரியம். உலகிலேயே மிக நீளமான கடற்கரையை கொண்ட நாடு எது? விடை கனடா. ஆஸ்திரேலியாவின் பூர்வகுடி மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? அபோரிஜின்கள். அண்டார்டிகா கண்டத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு செயல்படும் எரிமலை எது? மவுண்ட் எரபஸ். மவுண்ட் எரபஸ். அண்டார்டிகாவில் இந்தியாவால் கட்டப்பட்ட முதல் ஆய்வு மையம் எது? அண்டார்டிகாவில் இந்தியாவால் கட்டப்பட்ட முதல் ஆய்வு மையம் எது? விடை தட்சின் கங்கோத்ரி. உலகிலேயே மிகப்பெரிய பனியாறு எது? லம்பார்ட் பனியாறு. ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படும் மித வெப்பமண்டல புல்வெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? டவுன்ஸ். விடை டவுன்ஸ். ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நதியில் அமைந்துள்ளது? சாம்பேசி நதி. விடை சாம்பேசி நதி. இத்தாலியில் உள்ள பியூமாஸ் பாறை எந்த பாறை வகைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு? பெலி உமிழ் தீப்பாறை. நிலநடுக்கோட்டு பகுதியில் தினசரி மதியத்திற்கு பிறகு பெய்யும் மழைப்பொழிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிலநடுக்கோட்டு பகுதியில் தினசரி மதியத்திற்கு பிறகு பெய்யும் மழைப்பொழிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 4 மணி மழை. விடை 4 மணி மழை. வரைபடங்களில் அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் ஒன்றையொன்று வெட்டிக்கொள்ளும் வலை அமைப்பிற்கு என்ன பெயர்? புவி வலைப்பின்னல். புவி வலைப்பின்னல். ஆப்பிரிக்காவின் சகாரா என்ற சொல்லின் அரேபிய மொழி பொருள் என்ன? விடை பாலைவனம். கடைசியாக சின்ன ஒரு முக்கியமான தகவலை பார்த்துடலாம். இந்தியா அண்டார்டிகா கண்டத்தில் அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக 3 ஆய்வு நிலையங்களை நிறுவியிருக்கு. அதில் தட்சின் கங்கோத்திரி தான் முதல்ல நிறுவப்பட்ட இந்திய ஆய்வு நிலையம். அண்டார்டிகாவில் 1983 அமைக்கப்பட்டாலும் தற்போது பணியால் மூழ்கி இருக்கு. வெறும் விநியோக தளமாக மட்டும்தான் பயன்படுது. அடுத்ததாக 2வதாக மைத்ரி. இது இந்தியாவின் 2வது ஆய்வு நிலையம். 1989 அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக பாரதி. இது இந்தியாவின் 3வது மற்றும் அதிநவீன ஆய்வு நிலையம். 2012 அமைக்கப்பட்டு தற்போது வரை செயல்படுது.